வெல்கம் டு அபிஸ் ஃபார்ம். நம்மளுடைய அபிஸ் ஃபார்ம்ல நிறைய செடிங்க இருக்கு. அதை நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நம்மளுடைய ஃபார்ம்ல அப்படின்னு சொல்லியிருக்கேன். கார்டனிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான டிப்ஸுங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைமா நம்மளுடைய ஃபார்ம்ல வச்ச 2 ரோஜா செடி, ஒன்று பன்னீர் ரோஜா, ஒன்று இந்த ரோஜா செடி. இந்த ரோஜா செடி என்ன கலர் அப்படின்னு தெரியாமே நான் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன். அதுல சின்ன மொட்டு தான் இருந்தது. 15 ரூபாய் ஒரு செடின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன் கவர்மெண்ட் கார்டன்ல. ஸோ அதுல வந்து வாங்கிட்டு வந்த செடி தாங்க. ரொம்ப சூப்பரா க்ரோத்திங் இருக்கு. ஃபர்ஸ்ட் பூத்த ரோஜா அது என்ன கலர்னு பார்த்துட்டே இருந்தேன். அது ரெட் கலரா இருந்தது, செம்ம சூப்பரா இருந்தது. அடுத்த செகண்ட் ஹீல்டு வந்து 2 பூ வந்தது. இது தேர்ட் ஹீல்டு 3 பூ வந்திருக்குங்க. நான் கட்டிங்ஸ் விதம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதையும் பாருங்க, செக் பண்ணி. ஃபர்ஸ்ட் ஒரு டிப்ஸ் சொல்றேங்க. நம்ம கார்டனிங் வச்சிருக்கோம், இல்ல மாடி தோட்டமோ இல்ல பாட்லயோ இல்ல தரையிலயோ வச்சிருக்கோம் அப்படின்னா தேவையில்லாத செடிகள், களை செடிகள்லாம் வந்து நம்ம எப்பவுமே வந்து களை எடுத்துடணும். அந்த பில்லு கில்லு வருது அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லாத செடிங்க தான். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். இல்லைனா நம்ம செடிக்கு வர சத்து வந்து ஃபுல்லாக வந்து அந்த பில்லே எடுத்துரும். அதனால செடிங்க வந்து அந்த அளவுக்கு க்ரோத் இருக்காது. இன்னொரு விஷயம் என்னன்னா, மண் வந்து எப்பொழுதுமே டைட்டாக இருக்கக்கூடாது, லூஸாக இருக்க மாதிரி அப்பப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு 2 தடவையாவது நீங்கள் இந்த மாதிரி களை எடுத்து விடுங்க, கொத்தி விடுங்க செடிக்கு. ஸோ ரொம்ப லூஸாக இருக்கு மண் அப்படின்னா செடி சூப்பராக வரும். நம்மளுடைய கார்டனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெனோவேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நிறைய செடிங்க வந்து அடுத்தடுத்து வந்து வைக்கிற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதனால நம்ம அபிஸ் ஃபார்மை வந்து ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நம்ம ஃபார்மில் வந்து பூசு வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவுட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே உள்ளெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு இந்த உரம் வந்து கொடுக்கலாம்னு இருக்கோங்க. இது வந்து ஆட்டு சாணம் இருக்கு இல்லையா, அது காஞ்சுது. இது வந்து அள்ளிக்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இது வந்து ரொம்ப வந்து செடிங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு உரம்னு அப்படின்னு சொல்லலாங்க. ரொம்ப நல்ல சத்து கொடுக்கும். ஸோ ஆட்டு உரம் கிடைச்சா நீங்கள் வந்து விட்டுறாதீங்க. அதே மாதிரி மாட்டு சாணம் கிடைச்சா கூட ஓகே தாங்க. அது வந்து பச்சையாக யூஸ் பண்ணக்கூடாது, காய வச்சு எடுத்துக்கோங்க. அதாவது ஆட்டு எருவு, மாட்டு எருவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து செடிங்களுக்கு தூவினாலே சூப்பராக வரும். ஸோ அடுத்து நம்ம கார்டனுக்கு ஒரு 4 விதமான ஒரு சூப்பர் செடி வாங்கிட்டு வந்திருக்குங்க. அது என்னென்ன செடி அப்படின்றத நம்ம வீடியோவில் சொல்கிறோம். ஸோ அதுக்கான பள்ளம் தான் தோண்டி வச்சுருக்கோம். அந்த செடிங்களுக்கு எவ்வளோ பள்ளம் தோண்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அடி அகலம் 2 அடி ஆழம் அந்த மாதிரி தோண்டணும். இல்லை 1.5 அடி அகலம் 2 அடி ஆழம் அப்படி தோண்டினா கூட சூப்பராக இருக்குங்க. செடி நல்ல க்ரோத் இருக்கும். ஸோ இப்போ இந்த செடிங்களுக்கான பள்ளம் வந்து நானே தான் தோண்டி எடுக்கிறேன். ஆளெல்லாம் வச்சு எல்லாம் தோட்டுறது கிடையாது. நம்ம ஃபார்மில் நம்ம செடி நட்டால் தான் ரொம்ப சூப்பராக க்ரோத்திங் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா அடுத்தவங்க தோண்டி அதுக்கப்புறம் நம்ம வச்சு அது ஒரு பெரிய பில்டப்லாம் கொடுக்கறதுல எனக்கு விருப்பமே இல்லை. ஸோ எனக்கு பிடிச்சமான செடிகள்லாம் வந்து நம்மளே வைக்கணும், நம்மளே நம்ம கார்டனில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய உழைப்பு தான் இருக்கணும். நம்மளுடைய குழந்தைங்க ஜென்ரேஷன் எல்லாருக்குமே வந்து அது தெரியணும். அடுத்து அவங்களும் வந்து இந்த மாதிரி வளர்க்க ஆசைப்படணும் இல்லையா, அதுக்காக நான் வந்து எஃபெக்ட் போட்டு நம்மளுடைய கார்டன்ல எல்லாமே ரெனியூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ 4 செடி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, மாங்காய் கன்று தாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். மாங்கன்று. இந்த மாங்கன்றுக்கு தான் நம்ம வந்து 4 பள்ளம் வந்து தோண்டி வச்சிருக்கோம். 1.5 அடி அகலம் 2 அடி ஆழம் தோண்டி இருக்கும். ஸோ செடி வந்து இந்த சைஸ்ல நம்ம வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். நீங்களே வந்து பார்க்கலாம் வீடியோவில். ஸோ நம்ம கார்டனில் வந்து ஒரு செடியை வாங்குறோம் அப்படின்னா இது ஒரு சின்ன டிப்ஸாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ செடி வந்து ஒட்டு மாங்காய் செடி வாங்குறீங்க, இல்லை நாட்டு மரம் வாங்குறீங்க அப்படின்னா பார்த்து வாங்கிக்கோங்க. ஸ்டெம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க, நல்லா கனமாக. அப்படி இருந்தால் தான் நல்லா சூப்பராக வரும். அதே மாதிரி கிளைகளும் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நம்ம வாங்கிட்டு வர செடி நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம வந்து நட்டு வைக்கும் பொழுது அது நல்லா வந்து ஹெல்த்தியாக வளரும். நம்ம வாங்கிட்டு வரும் போதே துவண்டு போய் ஒரு மாதிரி வாடி இருந்தால் அந்த செடி வந்து க்ரோத் இருக்காது. அதையும் வந்து உங்களுக்கு டிப்ஸாக தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் வாங்கிட்டு வந்த இந்த 4 மாங்கன்றில் ஃபர்ஸ்ட் மாங்கன்று நான் என்ன செடி வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்கோவா மாம்பழங்க. ஸோ இந்த செடி தான் வந்து ஹைட் கம்மியாக கிடச்சிது. மற்ற செடியெல்லாம் கொஞ்சம் நல்லாவே ஹைட்டாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஹைட் கம்மியாக இருந்தது, ஆனால் ரேட்டுமே ஜாஸ்தி. ஸோ மற்ற மாங்காய் செடியை விட இந்த மாங்காய் செடி ரேட்டு ஜாஸ்தி. ஸோ இந்த மாஞ்செடி எதுக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா, மல்கோவா அப்படின்னாலே ரொம்ப ஃபேமஸான மாம்பழம். அதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஸோ நமக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகும், ஜென்ரேஷனுக்காக சொல்கிறேன். ஸோ இதை வந்து ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். நம்ம வைக்கிற ரீசனே வந்து நமக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்கள்லாம் வந்து ஹெல்த்தியாக மாம்பழம் சாப்பிடணும் அப்படின்னு. ஸோ இப்போ வர மாம்பழம்லாம் வந்து இப்போ கல் வச்சு பழுக்க வைக்கிறாங்க, மருந்து வச்சு பழுக்க வைக்கிறாங்க அப்படின்றாங்க. டேஸ்ட்டும் இருக்கவே மாட்டேங்குது, நல்லா இனிப்பாக சுவையாக இருக்கவே மாட்டேங்குது. ஸோ புளிப்பாக இருக்குது, இல்லை துவர்ப்பாக இருக்குது, நல்லாவே இருக்க மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மாம்பழம் சாப்பிட்டா மாம்பழம் டேஸ்ட்டே வந்து மறந்துடுவோம் போல், அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ஃபார்மில் முதல் மாம்பழம் செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த
மல்கோவா மாம்பழம் செடியை வந்து நட்டு விடுறேன் பாருங்க. சூப்பராக வந்து உள்ளே வச்சுட்டு நல்லா வந்து மண்ணை வந்து தள்ளி விட்டுறேன். நான் எந்த உரமும் போடலைங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட் கழிவுகள், அதாவது காய்கறி வேஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அதை போடலாம். முட்டை தோல் போடலாம். முடிஞ்சால் மண்புழு உரம் மாதத்துக்கு ஒரு தடவை வைங்க. இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஆட்டு சாணம் மாட்டு சாணம் இருக்கு இல்லையா, அது எருவு போட்டாலே போதுங்க. ரொம்ப சூப்பராக வருங்க செடி. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி வீட்டில் வந்து ஒரு மாங்கன்று வச்சுருக்கேன். அதுக்கு என்னென்னலாம் உரம் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் டிடி நேச்சரில் போட்டிருக்கேன். அந்த செடியுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அது பங்கனப்பள்ளி மரம். அதையும் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் அந்த சேனலை. ஸோ இப்போ அபிஸ் ஃபார்மில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கார்டனிங் பற்றி தான் போடுறோம் இல்லையா, அதனால கார்டனிங் டிப்ஸ் எல்லாமே வந்து இதில் தான் ஷேர் பண்ணுறேன். முதல் மாம்பழம் செடி மல்கோவா செடியை வந்து நட்டாச்சு. இது ஒட்டு மாஞ்செடி அப்படின்னு வந்து ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் அந்த செடி எப்படி க்ரோத்திங் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நடும்பொழுதும் நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த ஒட்டு போட்டிருக்க இடத்துல இருந்து நம்ம வந்து கரெக்டாக அந்த ஸ்டெம்மை வந்து நட்டு விடணுங்க. சூப்பராக வந்து நட்டு விட்டுட்டு இந்த மாதிரி ரவுண்டாக பாத்தி கட்டி விடணும். நான் கூடவே வந்து குண்டு மல்லியும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுக்கு மல்லி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அந்த செடியுமே ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். 4 மாங்கன்றையுமே வந்து சூப்பராக நட்டுட்டேங்க. 4 பள்ளம் தோண்டி வச்சாச்சு. நானும் என் பொண்ணும் தான் தோண்டி நம்ம வந்து இந்த செடியை நடணும் அப்படின்னு பிளான் பண்ணி நட்டுட்ருக்கேன். ஸோ இதுக்கு ஆள்லாம் வைக்காமையே நம்மளே வந்து நடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நட்டுருக்கேன். இப்போ நட்டுட்டு நம்ம வந்து பாத்தி மாதிரி சுற்றி மணலை வந்து கட்டி விட்டுட்டு நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் அந்த ஆட்டு உரம் இருக்கு இல்லையா, அதை வந்து சுற்றி வந்து போட்டு விடுறேன். நீங்களே பார்க்கலாம். வேறு எந்த உரமுமே நான் போடலைங்க. ஸோ இதை வந்து போட்டு விட்டுட்டு நம்ம வந்து நல்லா நெருவி விட்டுடணும். அது உள்ளவே தங்குற மாதிரி இருக்கணும் அந்த ஆட்டு எரு. அப்போ தான் வந்து அதோட சத்தெல்லாம் வந்து அந்த செடிக்கு வந்து ஊறும், நல்லா வந்து இருக்கும். செடியும் வந்து க்ரோத் நல்லா இருக்கும் சூப்பராக. இதை நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 தடவையோ போட்டாலே போதுங்க. சூப்பராக இருக்கும் க்ரோத்திங்கு. அடுத்தடுத்த துளிர் வந்து சூப்பராக வரும். இப்போ இந்த செடிங்களுக்கு எல்லா செடிங்களுக்குமே போட்டுட்டு நான் வந்து தண்ணி விடுறேன். ஸோ தண்ணி வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம விட்டுறதுனால ஃபோர்ஸில் வந்து இந்த மாதிரி விட்டுக்கலாம். நல்லா வந்து ஃபோர்ஸாகவே கூட விட்டுக்கலாம். ஏன்னா மண் வந்து உள்ளே இறங்கணும் இல்லையா. இப்போ லூஸாக தான் இருக்கும் மண் நம்ம வந்து அந்த பள்ளம் தோண்டி செடியை நட்டுருக்கிற இடத்துல. இதே வந்து நீங்கள் நார்மலாக செடிக்கு தண்ணி விடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓசை வச்சு சர்றன்னு அடித்து விடக்கூடாது. செடிங்க வந்து வேர் வந்து பட்டு போயிடும். இது வந்து நம்ம ஸ்டார்டிங் அப்படின்றதுனால தான் இதை விடுறோம், இந்த மண் வந்து உள்ளே இறங்கிறதுக்காக. இது ஒரு டிப்ஸாகவே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கார்டனிங் வச்சுருந்தாலும் சரி, மாடி தோட்டத்தில் வச்சுருந்தாலும் சரி. நம்ம ஃபார்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்லுங்க வந்து நிறைய சூழ்ந்துட்டு இருக்கு. நம்ம செடிங்களுக்கு நல்லா தண்ணி விட விட என்னன்னா செடியை விட பில்லுங்க தான் வந்து அதிகமாக வந்து வளர்ச்சி அதிகமாக இருக்குது. அதனால என்ன பண்ணேன்னா அங்கங்கே வந்து இந்த டியூபு கொம்பு இதெல்லாம் வச்சுருந்தாங்க இல்லையா, வேலை செஞ்சுட்டு மீதி அப்படியே வச்சுருந்ததெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு நானும் என் பொண்ணு மட்டும்தாங்க செய்கிறோம். இந்த வேலையை நான் வந்து வேறு ஆள்கிட்ட எல்லாம் விடலை. ஏன்னா இந்த கொம்பெல்லாம் நீங்கள் தூக்கி வைக்கிறீங்களா அப்படின்னு சிலர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்காக தான். ஸோ இதெல்லாம் வந்து பெரிய விஷயமே இல்லை. சின்ன சின்ன வேலைகள் தான். நம்மளே வந்து டைம் எடுத்து ஒரு நாள் ஆகும். ஆனால் அதை வந்து நம்ம அப்புறப்படுத்தி வச்சுட்டு அங்கங்கே செடியை நட்டுருக்க இடத்துல மட்டும் கொஞ்சமாக பில்லு தோண்டியிருக்கேங்க. ஏன்னா டைம் இல்லை, நம்ம வந்து திரும்ப இன்னொரு நாள் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு வந்து கிளியர் பண்ணியிருக்கோம். அந்த செடிங்களாண்ட இருக்க பில்லெல்லாம் அப்புறப்படுத்திட்டு. ஸோ அந்த பில்லுங்க கிட்டேயே அவ்வளோ எறும்பு இருக்குது. அது நல்லா ஈரப்பதத்துக்கு எல்லாம் ஃபுல்லாக அங்கேயே உட்காந்துட்டு இருக்குங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள்.